டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கல்வியை எப்படி கொடுத்திருக்கிறேன் பார் என்று சொல்லி வாக்கேட்டு மறுபடி வந்தார். பள்ளிக்கூடங்களை நட்சத்திர விடுதிகள் போல கட்டினார், தரத்தை உயர்த்தினார். கேரளாவிலே பினராயி விஜயன் 30 விழுக்காட்டு மாணவர்கள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திரும்புகிற அளவிற்கு கல்வியின் தரத்தை உயர்த்தினார். ஆனால் இங்கே பள்ளிக்கூடங்கள் சமாதி போல கிடக்கிறது, சுடுகாடு போல சமாதி, பெரிய பெரிய நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டிருக்கிறது. இதை தகர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறோம். அதுக்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். ஏன் சீமானும் நாம் தமிழரும் ஜெயிக்கணும்? இதுக்காகவாவது ஜெயிக்கணும், இதுக்காகவாவது ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனையின் தரம் இல்லை. அரசை நடத்துகிற முதலமைச்சருக்கே உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் படுக்கிறது இல்லை. அப்போ அரசின் மருத்துவமனை தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் இடத்திலேயே 50 ஆண்டுகளாக அதிகாரம் இருந்ததால் தரம் இல்லை. இதை தகர்க்கணும். தகர்த்து என்ன பண்ணணும்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு என்ற மருத்துவம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் வரும்போது சட்டம் என்ன சட்டம்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் மாற்றம். அதற்காக நாங்கள் ஜெயிக்கணும். அரசு மருத்துவமனை கடைகோடியில் இருக்கிற தாய், அவள் தேசத்தின் தாய். அவளுக்கு 1 ரூபாய் மருத்துவம் இருந்து 1 கோடி மருத்துவமானாலும் ஆகச்சிறந்த மருத்துவத்தை அரசு கொடுக்கும். அரசு மருத்துவத்தின் தரத்தை, கட்டமைப்பை உயர்த்தும். தனியார் முதலாளிகளின் மருத்துவமனை காற்றாடி கிடக்கும், வெறிச்சு போய் கிடக்கும். எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு வருவார்கள். ஆகச்சிறந்த மருத்துவத்தை அரசு தரும் என்று நம்புவார்கள். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு. எது ஒன்றும் உலகத்தில் எல்லாமே அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என்னுடைய நாட்டில் அரசு நடத்துறது கேவலமாக இருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? மக்களிடத்தில் கோபம் இல்லை, கிளர்ச்சி இல்லை, புரட்சிகரை மாற்றுவதற்கான சிந்தனை இல்லை. நீ ஒரு தடவை இவர்களை தோற்கடித்து பாரு, என்னை வெல்ல வைத்து பார், எல்லாம் மாறும். அதற்காகவாவது நாங்கள் ஜெயித்தாகணும். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீர வேண்டும். மாற்றணும். மாற்றங்கிறது ஒரு வார்த்தையில் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது செயல், அது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல். இது எங்கள் தலைவர் சொல்றது. சேகவரா சொல்றான், செயலே உலகத்தில் சிறந்த சொல்லுங்கிறான். அன்பு பிள்ளைகளின் அருமை உடன் பிறந்தவர்கள் இதில் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும். இது சும்மா தேர்தல் வழக்கம் போல் ஓட்டை போட்டு வீட்டுக்கு வர்றதில்லை. நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போடுறோம். அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு, நம்ம ஓட்டை விற்கிறோம், காசை வாங்கிட்டு நோட்டை வாங்கிட்டு, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். அவ்வளோதான், அவ்வளோதான். மக்கள் அதிகாரம் அன்பு சகோதரர் கோபன் அவர்கள் தான் பாடுகிறார். என்ன பாடுறார்? கேக்கை வெட்டி சாப்பிட்டா பர்த்டே பார்ட்டி, கோழியை வெட்டி சாப்பிட்டா சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டா மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி தின்னா அது பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறார். நாட்டையே விற்று தின்னுக்கிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததி ராய் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, 2 பேர் நாட்டை விற்கிறாங்க, 2 பேர் நாட்டை வாங்குறாங்க. அந்த 2 பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குறாங்க. 2 பேர் அம்பானியும் அதானியும். 4 பேருமே குஜராத்திங்கிறாங்க. இந்த 4 குஜராத்தியும் சேர்ந்து மொத்த நாட்டை வித்துட்டான். நீ ஏதோ பிரதமருக்கான தேர்தல் நினச்சிக்கிட்டு இருக்க. புரோக்கர்களை தேர்வு செய்கிறதுக்கான தேர்தல். நீ வரிசையில் நின்று ஓட்டு போடுறது பிரைம் மினிஸ்டர் தேர்வுன்னு இல்லை மிஸ்டர். புரோக்கர்ஸ், தரகர்களை தேர்வு செய்ய, தலைவர்களை தேர்வு செய்ய இல்லை. யாருக்கு? உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க. அதை தான் அவங்களால செய்ய முடியும், சேவை செய்ய முடியாது. ஏன்னால் நீ ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அப்படி. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்போ பார், நீட்டு. காங்கிரஸ் நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை அந்த விரும்புகிற மாநிலங்களில் நடத்துவோம், விரும்பாத மாநிலங்களில் விட்டுருவோம் அப்படின்னு. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்ல தெரியல, அதை சொல்ல முடியல. ஏன்? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவரே இவர்கள் தான். நீட்டை வேகமாக நீட்டியவர்கள் இவர்கள் தான். அந்த நீட்டு தேர்வை வரவேற்று வாழ்த்தி கடிதம் எழுதிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த நீட்டு தேர்வை ஏன் எதிர்க்கிறார்கள், ஏன் சீமானும் நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில்
இந்தியை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். நீட்டை திணித்தால் எல்லா மாநிலமும் ஏற்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஜிஎஸ்டி எல்லா மாநிலமும் இருக்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்? இவனுக்கு தான் பியூர் ரேஸ் இருக்குது. தூய ரத்தம் ஓடுகிற கலப்படமில்லாத ஒரு இனம் இந்த நிலத்தில் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் மாறினது, எல்லாம் மாறியவர்கள். அதனால் அவனுக்கு போர்க்குணம் இல்லை. சீக்கியம் சண்டை போடுவான், அதுக்கப்புறம் தமிழம் போடுவான். மரபணு மாறாத இனங்கள் இது 2 தான் இருக்குது. இப்போ எதுக்கு நீட்டு? சரி, நீட்டு தேர்வு, அதில் என்ன வருது? தரமான மருத்துவரை உருவாக்குவது. தெளிவாக விளங்கிக்கணும். தரமான மருத்துவர் 1200 +2 மதிப்பெண், 1199 வாங்கின நான் நீட்டில் தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன். 850 மதிப்பெண் எல்லையில் பார்டரில் பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப? இது எப்படி ஏற்ப? அப்போ நீட்டு தான் தகுதியானது, இந்த தேர்வு தானே. அதுக்கு ஒரு சிலபஸை வை. +1 +2 தூக்கிடு, நேரடியாக நீட்டை படிக்க வை. படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று. நாங்கள் சொல்கிற அடிப்படை மாற்றுகளை அது மாற்று. அதை செய்யலை. இப்போது நான் நீட்டு தேர்வு எழுதி வந்துட்டேன். தேர்வு எழுதி வந்த பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார்? சேம், அதே ப்ரொஃபஸர். சப்ஜெக்ட் என்ன, சிலபஸ் என்ன, அதே பாடம் அதே பேராசிரியர். மருத்துவத்தின் தரம் எப்படி மாறும்? அதே தானே. கொஞ்சம் மண், கொஞ்சம் அச்சு, உட்காந்து யாரை எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே செங்கல் வரும். முட்டாப்பையில் பிறந்த முட்டாப்பையிலா அப்படி தானடா வரும். இது எப்படிடா? இங்கே பாரு, ஒரு டீ போடுற, தேயிலை, சர்க்கரை, பால் இதெல்லாம் கலக்கிறதுல சுவை கூடுமா? இந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டர், இந்த காஃபியை டீயை போட்டு வடிகட்டுற இந்த வடிகட்டியால் சுவை கூடிருச்சுன்னா எந்த வடிகட்டினா முட்டால் ஏற்பான்னு நீ வச்சு பார்த்துக்க. இந்த ஃபில்டரில் ஏழை பைத்தியக்காரப்பட. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரே நாளில் பணம் செல்லாதுல. ஒரே நாளில் இது வரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், தகுதி இழந்துறார்கள். இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள். ஒரே நாளில் தகுதி இழக்க செய்வியா நீ? பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாளில் நோ டாக்டர்ஸ். அப்படி மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல், நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தால் தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்பேன். பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நீ வேணா கவனி, இந்த வலையொலியை தர என்னை மட்டுமே எல்லாரும் திட்டுறான காரணம் என்ன? கண்டுபிடியேன் என்னை ஏன் திட்டுறேன். எனக்கு 10 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளத்தையெல்லாம் சுரண்டி கொளுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து 5-6 பொண்டாட்டி கட்டி அத்தனைக்கும் பிள்ளைய பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவியை கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணனா எதுக்கு திட்டுற? இல்லை ஊழல் லஞ்சம் பெற்றனா? இல்லை நோட்டுக்கும் சீட்டுக்கும் முட்டிக்கால் போட்டு அவன்கிட்ட போய் நின்னனா? 500 கோடி 1000 கோடி பேரம் பேசும்போது எந்திரிச்சு தெருக்கோடியிலோட நான் நின்றுக்கிறேன். வரலைன்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண்மகனை சொல்லு பார்ப்போம். என்னை ஏன் திட்டுற? ஏன்? நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் வந்தா சரி செய்வேன், நீ எவனும் தப்பிக்க முடியாது. அதனால திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் கிள்ளுற மாதிரி கிள்ளுவேன், நீ அழுகிறது மாதிரி அழுகணும், சரியா? இவன் இங்கே சொல்லுவான், நீ திரிச்ச தெரியாதா, பொழப்பு தெரியாது. எங்கள் ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், திண்ணையில் 2 அத்தை, 2 பேருமே எனக்கு அத்தை தான். 2 பேரும் சண்டை போடுவாங்க. எப்படி ஆடி அறுத்த கைக்கு கை வழங்கி சுண்ணாம்பு தரமாட்டா, வாங்கி குடித்த சிரிக்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிருச்சுன்னு என்ன பேசுகிறா பாரு அப்படின்னு இந்த அத்தை சம்பா விளைஞ்சு சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவி திங்குது, நான் தான் வீட்டில் சட்டி அந்திக்கிட்டு சம்பளத்தை போட்டு நிற்கிறேன்னா அப்படின்னு இந்த ஐத்த. நீ பொழப்பு தெரியாதா, நீ திரிச்ச தெரியாதா, இவ அடிய ஒன்னே தெரியாதாடி, இவனை தெரியாதாடி. இந்த சண்டையை தான் 50 வருஷமாக திமுக அதிமுக தெருவில் போடுது. எப்படி போடுது? இந்த டிவியை திறந்தீன்னு வச்சுக்க, அதிமுக செஞ்ச ஊழல், அடித்த கொள்ளை, வாங்கிய கமிஷன். வந்துருமா? திமுக அடித்த கொள்ளை, வாங்கிய கமிஷன். 2 பேரும் இந்த ஒரு இடத்துல உண்மை பேசுகிறாங்க. மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும். நம்ம இப்படியே பார்த்துட வேண்டியதான். வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள். வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே வந்து வீதியில் நின்று கத்துறமே. ஒரு தடவை பாதையை தேடாத உருவாக்கு. என் தலைவன் பாதையை தேடாதரா, அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? பாதை இறங்கி நடடா, அதுவே பாதை. இறங்கி நடந்துட்டேன். என்ன யாரு? எங்க அப்பன் முதலமைச்சரா சொல்லு, இல்லை எங்க அப்பன் பெரிய அமைச்சரா இல்லை,
யாருனே தெரியாது உனக்கு. ஆனால் சாதாரண மகன் என்னைய பார்த்து எம்பிட்டு பயம். காரணம் நேர்மை, உண்மை. நேர்மை, உண்மை, பயம். சரணடைய மாட்டான். 2 வருஷம் ஜெயிலில் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வருவான். என்ன வேணாலும் பயப்பட மாட்டான். அந்த பையன் என்ன பயப்படுறதே இல்லையே சீமான். ஒன்றும் இல்லை, அதனால ஒரு பயமும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் ரைடு போட்டிய, இடி ரைடு, அமலாக்கத்துறை, வருமான வரி. எனக்கு மட்டும் என்ன ரைடு போட்ட? நீ ஒரு தடவை வருமான வரித்துறையை போட, அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகணும், டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும். அமலாக்கத்துறையை போட இருக்கு. என்ன ரைடு போட்டா? இருக்கிற போனால் உள்ள ஏன் ஆளுன்னு தெரியாமல் போட்ட. என்ன சும்மா எதையாவது பேசிட்டே இருப்பான். அதில் நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர யாரையும் தேர்வு செய்ய முடியாது. மாற்றம்னா யார் மாற்றம்? இதில் யார் மாற்றம்? சரி, திமுகவுக்கு போட்ட 39 உறுப்பினர்களை கொடுத்த, என்ன நடந்தது? என்ன நடந்தது? இந்த சிக்கலில் எங்கள் எண்ணூரில் இருக்க பிரச்சனை, எங்கு குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம், அதிகாரமற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்குது. கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி இந்த பகுதியில் எல்லாம் நச்ச ஆலைகள். நீ நினச்சி பாரு, கடலில் என்ன கொட்டிடுச்சு? முதல்ல வந்தவன் நான் தான். அமோனியா வாயு கசிவு போராட்ட களத்தில் நின்னது நாங்கள் தான். கடலில் கழிவை கலந்துட்டான், தொழிற்சாலை கழிவை. கடல் ஓடி வந்து முதல்ல நின்று சண்டை போட்டது நாங்கள் தான். அவன் வரமாட்டான். எல்லா முதலாளிட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பான். இந்த நச்ச ஆலைகளை மூடவும், இனிமே என் நிலத்தை, வளத்தை, காற்றை நஞ்சாக்குற நச்ச ஆலைகளை நுழைய விடாமல் தடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆகணும். வழியே கிடையாது. நம்ம இப்படி பேசுவோம். இத்தனை ஆலைகள் இருக்குது. அணு உலை, அனல் மின்சாரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த உலர் சாம்பல் சாப்பிட்ற சாம்பலை தான் சாப்பிட்ணும். என் வண்டி கருப்பு வண்டி போயிட்டு திருப்பி வரும்போது வெள்ளை வண்டியாக தான் வரும். சட்டை போட்டுருக்கல சிவப்பா, வரும்போது வெள்ளை சட்டையாக தான் இருக்கும். துணியை காய போட்டால் அதை உதறதுக்கே சரியாக இருக்கும். உலர் சாம்பல் அவ்வளவு மோசம். இப்போ என்ன நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஆலைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு தெரியாமல் இங்கே வந்துருச்சா? திமுக, அதிமுகவுக்கு தெரியாமல் வந்து ராத்திரியா பூமியில் வச்சுட்டு போயிட்டானா? இல்லை. இந்த 4 கட்சிகளை தாண்டி இந்த நிலம் நாசமாகலை. ஒரு அற்ப பிளாஸ்டிக்கு, பாலித்தீன் பேன் பண்ண முடியல. பிரதமர் பேசுகிறாரு, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும். ஐயா, அதை நான் சொல்லணும், நீங்கள் செயல்படுத்தணும். அவர் நம்மளோட சேர்ந்து பேசுவார். கச்சத்தீவை மீட்கிறார். இப்போ 10 வருஷமாக கோமாவில் படுத்திருந்துட்டு திடீர்னு கச்சத்தீவு, அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார். இவ்வளவு நாள் அவர் எங்கே போய் படுத்தார்? எடுத்து கொடுத்தார். நான் கேட்குறது அறிவார்ந்த பெருமக்கள்கிட்ட, தகவல் அறியும் உரிமை சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அதிகாரமற்ற அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், நாட்டில் இது சார்ந்து, இந்த துறை சார்ந்து எப்படி நிர்வாகம் இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு, இன்னும் எத்தனை காலத்துக்கு சுங்கம் வசூலிப்பீங்கன்னு தகவல் கேட்டேன், தரலை. இப்போ குஜராத் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. மணிப்பூர் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. ஈழத்து கலவரம் பற்றி கேளுங்க, படுகொலை பற்றி வராது. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. இத்தனை துறைகளையும் கட்டி ஆளுகிற முதன்மை அமைச்சர், இன்டெலிஜென்ஸு, அது இது உளவுத்துறை, ஏகப்பட்ட அமைப்பை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டார் என்றால் என்ன லட்சணத்தில் நம்மளை ஆண்டிருக்கார் என்பதை, ஒரு தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன். தமிழ்நாட்டு தேர்தல்னால அண்ணாமலை எடுத்து கொடுத்தாருங்கிறார். இப்போ வேற இடம்னா எங்கள் பிரச்சனையே இப்போ தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நம்பி எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கணும், எதிர்காலத்தை ஒப்படைக்கணும். எப்படி இருக்கு பார். இப்படித்தான் ஒவ்வொரு சிக்கலும். எல்லாத்தையும் நீ கலையணும், மாற்ற வேண்டும் என்றால் நீ மாற்றத்திற்கான விதையை உன்னில் ஊண்டணும். தேசப்பிதா காந்தி அவர்கள் என்ன சொன்னார்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ உன்னைய மாற்று, நான் என்னைய மாற்றேன், நாம் நம்மை மாற்றுவோம், நாடு தானா மாறும். இதான் இருக்கிற ஒரே வழி. இதான் புரட்சி. எப்படி புரட்சி? அவன் குடியிருக்கிற தெருவை கூட்டு தேசம் தானாக சுத்தமாகும். அவ்வளோதான்.
நான் என் தடவை கூட்டுறேன், நீ உன் தடவை கூட்டு, அவர் தடவை கூட்டணும். ஆளாளுக்கு அவனவன் தெருவை இறங்கி கூட்டினால் தேசம் தானாக சுத்தமாகும். இதுதான் வழி. அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஒரே ஒரு ஓட்டு. எங்கே? மைக்கில் பார்த்து போட்டு. நீங்கள் எல்லாரும் கூட்டம் சேர்ந்து என்னை எதிர்க்கிறீங்க ஒரு ஆளை, நான் ஒரு ஆள் உங்கள் எல்லாரும் எதிர்க்கிறேன். யார் வலிமையானவன், யார் வலிமையானவன் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கும்ல. காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, நான் எனக்கு ஓட்டு நானே கேட்குறேன். உங்களுக்கு ராத்திரி காந்தி போய் கேட்குறாரு. யார்? அண்ணல் காந்தியடிகள். 500 ரூபா 1000 ரூபாயில் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. காந்தி 500 நோட்டில் சிரிச்சுக்கிட்டே காந்தி ஓட்டு கேட்குறாரு. காசு கொடுக்காம வீரமிக்க ஆண்மை மிக்க தலைவர்கள் இந்த எளிய மகனை வீழ்த்தி காட்ட முடியுமா? சொல்லுங்க. நீங்கள் களத்தில் நான் ஒருத்தன் தான் வேலை செய்கிறேன். உங்கள் உளச்சான்ற படி நீங்கள் தொட்டு பாருங்கள். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9 வரைக்கும் தொடர்ந்து களத்தில் வேலை செய்கிறது நான் மட்டும்தான். அவங்க யாரும் வரலை. கடைசி 2 நாளில் சோழியை முடிச்சிடுறது. எப்படி? இந்த இருட்டுக்குள்ளே திருட்டுக்கோழி பிடிக்கிற வயலுக்கு மாதிரியே போய் அவனுக்கு எந்த புள்ளி விவரம் இருக்கோ இல்லையாங்க, எங்கெங்கே ஓட்டு, எந்த ஓட்டு கட்சி ஓட்டு, எது எதிர்கட்சி ஓட்டு கணக்கா தெரியும். கட்சிக்காரன் காசு, அந்த நம்ம ஓட்டு, அது நம்ம ஓட்டானே, நம்ம ஓட்டுனே. வீட்டில் எத்தனை 5 இந்தாப்பா காசை கொடுத்து வாங்கிடுறது. நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கை பெறுவோம். அவங்க வாக்கை வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 2க்கு வேறுபாடு இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம்.